ட்ரெயினர் சொல்கிறத கேளு, ட்ரெயினர் சொல்கிறத கேளு, ட்ரெயினர் சொல்கிறத மட்டும் கேளு. இப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. என்னன்னா ட்ரைனர்ஸ் வந்து எல்லா ட்ரைனர்ஸும் சொல்லல, பட் வந்து இப்போ இந்த இந்த பீரியடில் வந்து நிறையா ட்ரைனர்ஸ் வந்து நிறையா கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ஜிம்முக்கு ஒரு மெம்பர்ஸாக இருக்கட்டும், நிறையா மிஸ்லீட் தான் பண்ணுறாங்க. அவங்க சேல்ஸ் இருக்கிறதுக்கும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயத்த ஓவர் ஹைப் பண்ணி அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி இது இது இருந்தால் தான் பண்ண முடியும், இது இது எடுத்தால் தான் பண்ண முடியும். அதுவும் காம்படிட் பண்ணுற பசங்கள்லாம் வந்து ட்ரெயினர் சொல்கிறத பிளைண்டாக நம்பி ஸ்டீராய்ட்ஸ் வச்சு எடுத்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. ஸோ வந்து எந்த ஒரு ட்ரெயினரையும் நீ பிளைண்டாக நம்பாத. அதுக்காக நீ ட்ரெயினரே நம்பக்கூடாதா, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் நான் அப்படி சொல்லலாம், ட்ரெயினரே நீங்கள் நம்பக்கூடாதுன்னு சொல்ல வரல. பட் இப்போ ட்ரெயினர் சொல்கிறது, அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லையா, இவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்களான்றது வந்து அதோட பேசிக் நாலேஜாவது நீங்கள் கற்றுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபிட்னஸோட பேசிக் நாலேஜ், அதாவது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. அந்த பேசிக் நாலேஜை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரெயினர் சொல்கிறது வந்து அதுக்கடுத்து நீங்கள் அவங்க பேசுறதுலையும் தெரிஞ்சிடும். ஓகே, அவர் வந்து ஒரு லெஜிபிளான ட்ரெயினர் தான், இவர் வந்து நாலேஜபிளான ட்ரெயினர் தான். அதுக்காண்டி வந்து ஜிம்மில் யாருக்கு பயங்கரமாக உடம்பு இருக்கோ, பயங்கரமாக நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக வெல் பில்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாலேஜ் இருக்கும். பாடி பெருசாக இல்லாதவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்காது அப்படின்றது மட்டும் கிடையவே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் அப்படி ஜட்ஜ் பண்ணாமல் அந்த ட்ரெயினர்கிட்ட வந்து நீங்கள் எல்லாத்தையுமே பேசி நீங்கள் வந்து அவங்க டவுட்ஸ் கேளுங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவருக்கு வந்து நாலேஜ் இருக்குது, கரெக்டாக சொல்கிறாரு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு சஜஷன் கேட்குறீங்க. ஒரு காம்படிட் பண்ணுற இதாக இருந்தாலும் காம்படிட் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இந்த அவங்க ஃபஸ்ட்டு காம்படிட் பண்ணியிருக்காங்களா, அவங்க வந்து எந்தெந்த ராய்ஸ் எடுத்தாங்க எல்லாமே தெரிஞ்சுட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ்ட் இருந்தாலுமே நீங்கள் வந்து உட்காந்து ரிசர்ச் பண்ணுங்க. இதை பற்றி வந்து நம்ம வந்து இது அவங்க இந்த சப்ளிமெண்ட்ஸு இந்த காம்பவுண்ட்லாம் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்றப்ப வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணி அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் எடுங்க. இல்லைனா வந்து தேவையில்லாமல் நிறையா ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து தப்பான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அப்புறம் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஏடா குமார் அப்படின்னு ஆயிரும். Until then, this is the video. So see you next video guys. Bye bye.